ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம சிஎம்ஏ இந்தியா கோர்ஸ பத்தி டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ நம்ப இந்த கோர்ஸ்னா என்ன? இது யார் படிக்கலாம்? ஸோ இதுக்கு என்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன? இதுக்கு என்ன ஃபீஸ் ஆகும்? அப்படின்றது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இதில பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கோர்ஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட நேம்லயே இருக்கு. அவங்க எந்த சப்ஜெக்ட்ட கான்சன்ட்ரேட் பண்ண போறாங்கன்னு. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கவுண்டிங் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங் பத்தி தான் இந்த கோர்ஸ் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணும். ஸோ அப்படின்னா என்னது? காஸ்ட் அக்கவுண்டிங்னா என்னது? மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங்னா என்னது? அப்படின்னா, சி ஒரு பொருள தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகுது? ஓகேங்களா? அந்த செலவ எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஸோ அந்த பொருள வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெட்டரா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிரைஸ் வைக்கலாம் அதுக்கு? ஓகேயா? ஸோ எப்படி பிரைஸ் வச்சா எப்படி சேல்ஸ் ஆகும்? அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ்ல நீங்க டீட்டெயில்டா படிப்பீங்க. ஸோ இது தவிர்த்து இன்னும் நெறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இதுல. ஆனா இதோட மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டிங். ஸோ இந்த கோர்ஸ ப்ரொவைட் பண்றது அ ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன்லாம் இல்ல. இது கவர்ன்மென்ட்டோட கோர்ஸ் தான் இது. ஸோ கவர்ன்மென்ட் வந்து இத அ அப்ரூவ் பண்ணி நடத்துற கோர்ஸ் இது. ஸோ இத கண்டக்ட் பண்ற இன்ஸ்டிடியூட் பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஏஐ. ஓகே. ஸோ இந்த கோர்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா, ஐசிஎம்ஏஐ அப்படின்றவங்க தான் இத கண்டக்ட் பண்றாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மென்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் இந்த கோர்ஸ கண்டக்ட் பண்றது. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுனா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாவே உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இந்தியாவ தவிர்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் அப்படின்னு சொல்ற சவுதி அரேபியா, பஹ்ரைன், யுஏஇ, ஓகே, அ ஓமன், ஸோ கத்தார் இந்த கண்ட்ரீஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு டைரக்ட்டாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு நீங்க அங்கேயும் ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இது தவிர்த்து இன்னும் சில கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அடிஷனலா கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்கன்னா, நீங்க வேற கண்ட்ரீஸ்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கான பெர்மிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு அ அ விசா கிடைக்கும்னு நம்ம சொல்லல. ஓகே. ஆனா உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மிடில் ஈஸ்ட் தவிர்த்தும், இந்தியா தவிர்த்தும் ஒரு சில கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ எந்த ஆர்கனைசேஷன் ப எடுப்பாங்க இந்த கோர்ஸ் படிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு இந்தியன் கவர்ன்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா, இந்தியன் அக்கவுண்டிங் சர்விசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி அ ஒரு அ ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அந்த எப்படி நம்ம ஐஏஎஸ் இல்ல ஐபிஎஸ் இருக்குங்களா, அது மாரி இதுல ஐசிஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸும் இருக்கு. அந்த சர்வீஸுக்காகவும் நீங்க இத படிக்கலாம். பல கவர்ன்மென்ட் கம்பெனிஸ் அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎம்ஏ படிச்சவங்கள தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரெக்ரூட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்குன்னு கவர்ன்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தனியா நெறைய ஜாப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்ன்மென்ட்லயும் இருக்கு, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்லயும் இருக்கு. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு பிரைவேட் கம்பெனில நீங்க வேலை செய்யலாம். பப்ளிக் லிமிடெட் கம்பெனில வேலை செய்யலாம். பிஎஸ்யூ கவர்ன்மென்ட்டோட கம்பெனிகள்லயும் நீங்க வேலை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெல், ஆ இல்லன்னா வந்து என்எல்சி, இல்ல டிஎன்பிஎல் இது மாரி கவர்ன்மென்ட் ஆர்கனைசேஷன்லயும் நீங்க வொர்க் பண்ணலாம். ஆ ஸோ நீங்க என்ன ரோல்ல வொர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அக்கவுண்டன்ட், மேனேஜ்மென்ட் அக்கவுண்டன்ட், இன்டர்னல் ஆடிட்டர், ஓகே. அதுக்கப்புறம் இன்டைரக்ட் டாக்சேஷன் அப்படின்ற மாரியான வைட் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ்ல நீங்க இந்த கோர்ஸ படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு டிப்பிக்கலி பிகாம் மட்டும் தான் நான் படிக்க போறேன். அத தவிர்த்து நான் வேற எதுவும் படிக்கலன்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மி. இது நீங்க சிஎம்ஏ இந்தியா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அதிகம். பிளஸ் சேலரியும் இதுக்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டார்ட்டிங் சேலரியே நம்ம பார்த்தீங்கன்னா, இதுக்கு 40,000 அப்படின்ற ரேஞ்சுல உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஸோ சேலரி ஸ்டார்ட்டிங்க தாண்டி உங்களுக்கு இதுல ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இதுல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸும் அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு 5 இயர்ஸ் டைம்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே ஒரு ஒரு 1,00,000ல நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு. ஸோ இதுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கோர்ஸ எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இந்த கோர்ஸ ஜாயின் பண்றதுக்கு நீங்க ஆ மொத்தம் இதுல 3 லெவல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அத பார்த்துடலாம். 3 லெவல். ஃபவுண்டேஷன், இன்டர் அதுக்கப்புறம் ஃபைனல். மொத்தம் 3 லெவல் இருக்கு. இதுல நீங்க 12த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம கம்ப்ளீட் பண்ண உடனே நீங்க ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் லெவல் ஜாயின் பண்ணலாம். இல்ல அப்புட்ன்னா, நீங்க இந்த ஃபவுண்டேஷன வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணி அத கிளியர் பண்ணியிருந்தாலோ, இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆ பிகாம் இல்லாட்டி பிபிஏ அது மாரி கோர்ஸஸ நீங்க வந்து கிளியர் பண்ணியிருந்தாலோ, இல்ல நீங்க மத்தபடி ஏசிஎஸோட ஃபவுண்டேஷன் அத நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களாலோ, இல்ல சிஏவோட இன்டர் அப்படின்றதையோ, இல்லாட்டி சிஏவோட ஃபவுண்டேஷன் அப்படின்றத நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கனாலோ, ஓகே. இந்த இன்டருக்கு நீங்க டைரக்ட்டா எலிஜிபிள் ஆவீங்க. அதாவது நீங்க ஃபவுண்டேஷன் எழுத வேணாம். ஓகேங்களா? ஸோ நீங்க பிகாம் முடிச்சிருந்தாலோ, பிபிஏ முடிச்சிருந்தாலோ, ஏசிஎஸ்க்கு ஃபவுண்டேஷனோ, இல்ல சிஏவோட இன்டர் நீங்க எழுதியிருந்தீங்கனாலோ, நீங்க டைரக்ட்டா இன்டர் அப்படின்றதுக்கு நீங்க குவாலிஃபை ஆயிடுறீங்க. ஓகேங்களா? இதான் இதோட ஆ என்ட்ரி கிரைட்டீரியா. ஓகே. என்ட்ரி நீங்க எப்படி உள்ள போகலான்னு சொல்ட்டு. ஸோ நீங்க பிகாம் வந்து பார்த்தீங்கன்னா, படிக்கும்போதே நீங்க ஜாயின் பண்றீங்கன்னு நெனச்சீங்கன்னா, அப்ப நீங்க வந்து ஃபவுண்டேஷன்ல தான் ஜாயின் பண்ண முடியும்.
பிகாம் கோர்ஸை நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக இன்டர் ஜாயின் பண்ணலாம். ஸோ எதில் ஜாயின் பண்ணுறது? பிகாம் படிக்கும்போது ஜாயின் பண்ணலாமா, இல்லை படித்து முடித்த பிறகு ஜாயின் பண்ணலாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன், இன்டர், அப்புறம் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. சாரி, இங்கே ஃபைனல்னு போட்டிருக்கோம்னா 20 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 20 சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் லா அண்ட் பிஸ்னஸ் கம்யூனிகேஷன், ஃபினான்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங், பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் உங்களோட ஃபவுண்டேஷன் லெவல் சப்ஜெக்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு திரும்பவும் இதில் குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது இன்டர்லேருந்து. ஸோ இன்டர் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் எப்படி பாஸ் ஆகுறதுன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள் குரூப்னா என்ன அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ குரூப்னா கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறதுனா இதில் ஏன்னா ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் திருப்பி இந்த 4 சப்ஜெக்ட்டையும் ஒன்றா தான் எழுதி ஆகணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே குரூப் 2ல் எதனா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் திரும்பவும் அந்த 4 சப்ஜெக்ட்டையும் எழுதி ஆகணும். அதான் வந்து குரூப்போட கான்செப்ட். ஸோ இன்னும் குரூப்பை பற்றின டீட்டெயில்ஸுக்கு நாங்கள் இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த குரூப்பில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். ஸோ குரூப் 1ல் பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ இதெல்லாமே அதில் இருக்குது. குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அண்ட் ஆடிட்டிங், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம குரூப் ஃபைனலுக்கு போகலாம். ஓகே. ஸோ ஃபைனல் இது கோர்ஸுக்கு போகலாம். இந்த ஃபைனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 3ல் பேப்பர் 13 வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அண்ட் எக்கனாமிக் லா, ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டைரக்ட் டேக்ஸ் லா அண்ட் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன், ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், இன்டைரக்ட் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் எலெக்டிவ்ஸ். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் ஒரு 8 சப்ஜெக்ட் இந்த ஃபைனலில் இருக்குது. இதுவும் குரூப் பேஸ்டு தான். ஸோ குரூப் பேஸ்டு மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் இந்த ஒரு குரூப்பில் ஃபெயில் ஆகிட்டீங்கனாலும் 4த்தையும் எழுதணும். இதுலேயுமே அதே தான், 1 ஃபெயில் ஆனாலும் 4மே எழுதணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 லெவலுக்கு மொத்தம் 20 சப்ஜெக்ட் இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸோட எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் 2 தடவை எடுக்கலாம். ஜூன் அண்ட் டிசம்பரில் எடுக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் இதுக்கு ஒரு 5 வருஷமாவது ஆகிடுங்க. இங்கே 6ன்னு போட்டிருக்கோம். மினிமம் பார்த்தீங்கன்னா 5 ஆகும். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 6க்கு மேலே தான் ஆகும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்கே 3 வருஷம் ஆகிடும். உங்களுக்கு இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு தேவை. அது ஒரு 3 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 3 வருஷம் நீங்கள் வந்து ஃபுல் டைம் ஆர்டிகல்ஷிப் போய் தான் ஆகணும். அதே மாதிரி இதுக்கு மெம்பர்ஷிப் ஃபீ பார்த்தீங்கன்னா 1000 rupees ஆகுது. ஓகேங்களா? இதில் மெம்பர் ஆகணும்னா 1000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதில் பாஸ் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து இதில் 40%, இன்டர் 40 to 65%, ஃபைனலில் 34 to 57% இருக்குது. இது வந்து டிசம்பர் 2020 வந்த ரிசல்ட்டை பொறுத்தது இது. ஆனால் நீங்கள் இது வருஷம் வருஷம் மாறும். சில வருஷங்களில் பார்த்தீங்கன்னா இது 1% 2% கூட இருக்கும். சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர் வந்து வெறும் 100ல் 2 பேர் தான் பாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அவங்க வெப்சைட்டை செக் பண்ணாதான் உண்டு. இங்கே நாங்கள் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு ரிசல்ட்டை மட்டும் தான் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேரை பாஸ் பண்ண அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ யூஸ்வலி பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 20%, இன்டருக்கு வந்து ஒரு 10%, ஃபைனலில் ஒரு 5% தான் அவங்க பாஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல்ல இதை ஃபஸ்ட்டு கிளாரிட்டி கொண்டு வந்த பிறகு நீங்கள் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டது எனக்கு இந்த பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் இன்னொரு வீடியோவை கிரியேட்டோ பண்ணுறோம். ஸோ இதுக்கான பாசிங் மார்க்கு, குரூப் மார்க்கு, எக்ஸம்ஷன் மார்க் அப்படின்றத பற்றி நாங்கள் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ஸோ இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லெவலையும் நீங்கள் ஜாயின் வந்து தனித்தனியாக தான் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு தனியாக தான் ஜாயின் பண்ணணும். இன்டர் கோர்ஸ் ஃபீ நீங்கள் தனியாக கொடுக்கணும். ஃபைனல் கோர்ஸ் ஃபீ நீங்கள் தனியாக கொடுக்கணும். ஸோ நீங்கள் தனித்தனியாக தான் இதை ஜாயின் பண்ண போகிறீங்க. மொத்தமாக நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம் ஃபீஸும் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸாம் நீங்கள் எழுதும் போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் நீங்கள் அதை பே பண்ணணும். ஓகே. ஸோ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஒரு 7200 கிட்ட ஆகுது. இன்டரோட கோர்ஸ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து ஒரு 27,000 ஆகும்.
ஃபைனல் கோர்ஸ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் ஓகே 2ம் சேர்த்தீங்கன்னா வந்து ஒரு ரூ. 28,000 கிட்ட ஆகும். பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது நீங்க இதுக்கு பே பண்ணா 2500ம் நீங்க பிளேஸ்மெண்ட்ல நீங்க சிட் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஒரு 4000 நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 குள்ள ஈஸியா இந்த கோர்ஸ் ஃபீஸ நீங்க முடிஞ்சிரும். ஆனா இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் மட்டும் தான். கோர்ஸ் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் தான். கோச்சிங்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஓகேங்களா? மினிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 1,50,000லேருந்து ரூ. 2,00,000 வரைக்கும் செலவாகும். ஓகே. ஸோ மேக்ஸிமம் நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமா மேக்ஸிமம் எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, சிஎம்ஏக்கு வந்து ஒரு 1,00,000க்கும் ஓகே. கோச்சிங் சென்டர் ஃபீஸ் வந்து ஒரு 2,00,000க்கும் மொத்தம் 3,00,000 வந்து இதுக்கு செலவாகுற மாரி இருக்கும். ஆனா நீங்க இத மொத்தமா ஃபுல்லா பே பண்ண போறதில்ல. இதில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் பே பண்ண போறீங்க. ஸோ இனிஷியலி ஒரு 50,000 அதுக்கப்புறம் ஒரு 1,00,000 அதுக்கப்புறம் ஒரு 1,00,000ன்னு நீங்க பார்ட்டா தான் பே பண்ண போறீங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க உங்க மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு எப்படியும் ஒரு 3,00,000 ஆவது கம்ப்ளீட் ஃபீஸ் செலவாகும். ஓகே. ஆனா நீங்க அத ஃபுல்லா பே பண்ண போறதில்ல. பார்ட்டா தான் பே பண்ண போறீங்க. ஸோ இந்த கோர்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், இல்ல நெறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நாங்க கட்டாயமா கமெண்ட்லயே ஆன்ஸர் பண்றோம். இல்ல தேவைப்பட்டதுன்னா இன்னொரு வீடியோவும் கிரியேட் பண்றோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஆர் எண்ட். ஓகே. ஸோ தேங்க் யூ கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.